சுகமே சூழ்க. இன்னைக்கு நாம பார்க்க போற கிரகச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா, சூரியனும் செவ்வாயும். சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல அமைஞ்சிருக்கும் போதோ, இல்ல சூரியன் வீட்ல செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய் வீட்ல சூரியன் இருக்கிறது, இல்ல நட்சத்திர சாரங்கள். இந்த மாரி அமைப்புல சூரியன், செவ்வாயோடைய பார்வை, இந்த ஜாதக காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகம் நிறைந்த மனிதரா இருப்பாங்க. எதையுமே உடனே செய்யணும், உடனே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும். குறிப்பா இதே மனப்பான்மை அவங்க தந்தைகள்கிட்ட இருக்கும். அதாவது அவங்க அப்பா வேகம் நிறைந்த மனிதரா இருப்பாரு. கொஞ்சம் கோபம் நிறைந்த மனிதரா இருப்பாரு. ஏன்னா செவ்வாய்ங்கிறப்போ அங்க வேகமும், கோபமும் இருக்கும். அப்ப சூரியன்கிறது தந்தையோட காரகத்துவன்றப்போ, தந்தை செவ்வாயோடு சேரும்போது, அப்ப அவங்க அப்பா ஒரு வேகமான மனிதராகவும், ஒரு கோபமான மனிதராகவும், பெர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மனிதராகவும் இருப்பார். இதனால என்ன ஆகும்னா, நிச்சயமா இந்த சூரியன், செவ்வாய் அமைப்புள்ள ஜாதகருடைய தந்தைக்கு உடல் நலத்துல ஒரு கோளாறு ஏற்படுது. நிச்சயமா அவங்க அந்த வாழ்க்கை பயணத்துல தந்தைக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படுது. ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுது. இவங்க வீட்ல நிச்சயமாக ரொம்ப ரொம்ப தீவிரமான முருக பக்தர்கள் இருக்காங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை முருகன். சுவாமிமலை முருகன் இந்த கிரகச்சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார். அதே போல இவங்க வீட்டுல கண்டிப்பா கல்வெட்டுல பெயர் பெற்ற மனிதர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. விஆர்எஸ் வாங்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. இல்ல இவங்களே விஆர்எஸ் வாங்கின ஒருத்தரா இருப்பார். இவங்களுக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன அசௌகரியங்கள் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வேகமும் வீரமும் எங்கே இருக்கும் அங்க உடல் சோர்வுகளும், உடல் அசதிகளும், உடல் சார்ந்த பிரச்சனைகளும் நிச்சயமா வந்துடும். அதுவும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்ப இவங்க முருகா முருகா சண்முகான்னு இருந்துகிட்டு கொஞ்சம் டென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நாம எல்லாத்தையும் ஒரே போல வேகமா குறித்த நேரத்தை செஞ்சு முடிச்சிட முடியாது. தாமதங்கள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமா செயல்படணும் அப்படிங்கிற அந்த நிதானத்தை கடைபிடித்தார்கள் என்றால், நிச்சயமாக வேகத்தோடு கூடிய விவேகமும் சேர்ந்து வெற்றி கைகூடும். அப்ப முருகனை வழிபட்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். சுகமே சூழ்க.